ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு புது ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய் பால், நான் 2 தேங்காவை பால் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு. இந்த மாதிரி ஜெல்லி பவுடர் கடையில் கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜெலட்டின் பவுடர் வாங்கிக்கோங்க. தேங்காய் உடைச்ச தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வந்து ரெட்டும் க்ரீனும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுதான் ஜெல்லி பவுடர், ஜெலட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ தேங்காய் பாலை வந்து நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாகத்தை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட போகிறேன். கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஹைலியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஜெல்லி பவுடர் வந்து கடையிலே நிறையா கிடைக்கும், நீங்கள் அது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் ஃபுட் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்தது நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் போட்டுக்கோங்க, அதாவது ஜெல்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, கலர் ஒயிட் கலர் வரத்துக்காக. சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் அது வந்து ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் ஆகுது. பாருங்கள், கையில் ஒட்டலை. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே அந்த ஒயிட் கலரை நம்ம ஊற்றிக்கலாம். மறுபடியும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். நான் ஃப்ரீசரில் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இது வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பாலில் செய்கிறதுனால குடல் புண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுலாம் ஆறுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்லலாம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் நான் 2ஆக பிரித்து வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா தேங்காய் பால், அதில் இன்னொரு பாகம் தான் இது. கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. இதுக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜெலட்டின் பவுடர், இதுக்கும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மறுபடியும் நான் அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கொதி வந்த உடனே எடுத்து முன்ன எப்படி க்ரீன் கலர் மேலே ஒயிட் கலரை ஊற்றினமோ அதே மாதிரியே கொஞ்சம் ஆறணும். எதுவுமே சூடாக ஊற்றிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆறின வாட்டி இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலரும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே கரண்டி வச்சு ஆரஞ்சு கலரையும் ஊற்ற போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு செட் ஆகிடுச்சு நல்லா. இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணிடுங்க. கலர்ஃபுல் ஜெல்லி ரெடி. இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.